ஒரு அழகான கிராமம். அங்கே மக்கள் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடினாங்க, பெரியவங்ககிட்ட கதை கேட்டாங்க, மகிழ்ச்சியா இருந்துச்சு. கதை கேட்க ரெடியா பசங்களா? ரெடி தாத்தா. தாத்தா இன்னைக்கு சூப்பரா ஒரு கதை சொல்லுங்க. ஆமா தாத்தா. நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து கபடி, கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகள் விளையாண்டாங்க. வெற்றியோ தோல்வியோ அவங்க முகத்துல சிரிப்பு எப்பவுமே இருந்துச்சு. கிராமமே சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. ஒவ்வொரு இரவும் குழந்தைகள் எல்லாம் ஆலமரத்தடியில் கூடுவாங்க. ஏன்னா அது தாத்தாவோட கதை கேட்குற நேரம். ரொம்பவே ஆவலாக இருப்பாங்க. கதை கேட்டு முடிச்சது குடும்பங்கள் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த கிராமமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி சந்தோஷமா அமையும் அவங்களுக்கு. அப்படி இருந்த அந்த கிராமத்துக்கு ஒரு நாள் புதுசாக வந்தது இந்த ஸ்மார்ட் ஃபோன். எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம், கூடவே சேர்ந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அவன் மொபைல் யூஸ் பண்ணும்போது அவனுக்கு ஒரு புதிய உலகம் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நேரம் அதையே பார்த்துக்கிட்டு இருந்தான். வாவ், இதுல எவ்வளோ கேம்ஸ் இருக்கு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தூங்குடா. இன்னும் கொஞ்ச நேரமா? இவளும் மொபைலில் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்க ஆரம்பிச்சா. வெளி உலகத்தை விட அவளுக்கு இந்த மொபைல் ஸ்க்ரீன் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தா. குழந்தைங்க எல்லாரும் மொபைலில் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கி நைட்டு ஃபுல்லும் உட்காந்து மொபைல் பார்க்குறாங்க. அவங்களுக்கு தூக்கம் கூட ஞாபகத்துக்கு வரல, உட்காந்து மொபைல் பார்த்துட்டே இருக்காங்க. இந்த மொபைல் ஃபோன் குழந்தைங்களை மட்டும் இல்லை, பெரியவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிச்சது. அம்மாவும் பார்த்துக்கிட்டே சமைக்க ஆரம்பித்தாங்க. ஒரே வீட்டில் எல்லாரும் இருந்தாலும் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல. எல்லாரும் அவங்களோட மொபைலில் மூழ்கிட்டாங்க. முன்னாடி சிரிப்பிலும் சந்தோஷத்திலும் இருந்த கிராமம் இப்போ அமைதியிலும் தனிமையிலும் இருந்துச்சு. தாத்தா மட்டும் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டாரு. விளையாட்டு மைதானம் எல்லாம் ரொம்பவே காலியாக இருந்துச்சு. விடிய விடிய எல்லாரும் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. பள்ளியிலும் அதனோட விளைவு ஆரம்பிச்சது. எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சாங்க. அவங்களால கவனம் செலுத்த முடியலை. ஏன்னா நைட்டு ஃபுல்லும் மொபைல் பார்த்தா எப்படி தூங்காமல் இருக்க முடியும்? எல்லாரும் படிப்பில் ரொம்பவே பின்னாடி போக ஆரம்பிச்சாங்க. விவசாயிகளுக்கு கூட காலையில் எழுவது கஷ்டமாயிடுச்சு. அந்த கிராம வாழ்க்கையே மாறிடுச்சு ஒரு மொபைல் வந்ததால. சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட சண்டை அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே மொபைல் அடிக்ட் ஆயிட்டாங்க. இவளுக்கு உடம்பு சரியில்லாத போதிலும் உட்காந்து மொபைல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் அவனோட எக்ஸாம் பேப்பர் வந்துருச்சு. பார்த்தா அதில் அவன் ஃபெயில் ஆயிட்டான். அவனுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரே பயம். அவன் ரொம்பவே வருத்தப்பட்டான். அந்த இரவு அவங்க வீட்டில் ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு. ஆனாலும் அவன் மொபைலை விடலை. எல்லாருமே அவனை ரொம்ப திட்டுனாங்க. ஏன்னா காரணம் எல்லாத்துக்கும் தெரியும். படிப்பையே மறந்துட்டியா? இந்த போன் தான் எல்லாத்துக்கும் காரணம். சாரி அப்பா. தாத்தா எல்லாரையும் எச்சரிக்க முயற்சி செய்தார். ஆனால் யாருமே அதை காது கொடுத்து கேட்கல. எல்லாரும் அவங்கவுங்க வேலையில் சின்சியராக இருந்தாங்க. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட தாத்தா தனியாக நின்று அந்த கிராமத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையே நினச்சி கவலைப்பட்டாங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு பெரிய புயல் அந்த கிராமத்தை தாக்குச்சு. பயங்கர இடி மின்னலோட ஒரு பெரிய மழை பெஞ்சிச்சு. அதில் அங்கிருந்த டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு. எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஐயோ, டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு. கரண்ட் போயிடுச்சா? ஐயா, என் போன்ல சார்ஜே இல்ல. அபாயம், எல்லாரும் விழுங்கள். ஒரே நொடியில் கிராமம் முழுக்க இருட்டா போயிடுச்சு. யார் மொபைல்லையும் சார்ஜ் இல்லை. யாராலையும் மொபைல் யூஸ் பண்ண முடியலை. எல்லாருக்கும் மொபைல் இல்லாமல் என்ன பண்ணுறதுனே தெரியலை. இவன் ரொம்ப கோவமாக மொபைலை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனாலும் வரல. ஆனால் அந்த இரவில் மொபைல் இல்லாததால் மக்கள் எல்லாரும் மெதுவாக வெளியே வந்து பேச ஆரம்பித்தாங்க.
அந்த கிராமம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சது. பல நாட்களுக்கு பிறகு அந்த கிராமத்தில் சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. தாத்தா அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. குழந்தைங்க எல்லாரும் மெதுவாக வெளியே வந்து விளையாட ஆரம்பிச்சாங்க. பழையபடி கிரிக்கெட், கபடி எல்லாம் விளையாட ஸ்டார்ட் பண்ணாங்க. பந்து போடு. சூப்பர் ஷாட் அர்ஜுன். இவ அம்மா கூட சேர்ந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சா. அம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணா. குடும்பங்கள் எல்லாரும் ஒண்ணா நேரம் செலவழிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டாங்க. அதுல ஒரே சிரிப்பு சத்தம் தான் கேட்டுச்சு. அந்த கிராமமே மகிழ்ச்சியா இருந்துச்சு. தாத்தாவின் கதைகள் மீண்டும் அந்த மரத்தடியில ஒலிக்க ஆரம்பிச்சது. குழந்தைங்க பழையபடி விளையாட ஆரம்பிச்சாங்க. அந்த கிராமமே பழைய வாழ்க்கைக்கு திரும்பிச்சு. இப்போதான் நம்ம ஊர் மறுபடியும் பழைய மாதிரி இருக்கு. குழந்தைங்க மொபைலை விட உண்மையான நட்பை நேசிக்க ஆரம்பிச்சாங்க. குழந்தைங்க ஒழுங்கா படிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கிராமம் ஒற்றுமையா இருக்கிறத பார்த்து தாத்தா மனசார சந்தோஷப்பட்டாங்க. மக்கள் எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ற அருமைய மீண்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே குடும்பத்தோட அதிக நேரம் செலவழிக்கணும். போன் இருக்கட்டும், ஆனா குடும்பம் தான் முக்கியம். இந்த இரவு அந்த கிராமமே நிம்மதியா தூங்குச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? டெக்னாலஜி நமக்கு உதவணும், நம்ம ஆளக்கூடாது. எதுக்குமே ஒரு எல்லை இருக்கணும். இது போல ஸ்டோரிஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.